செங்கல்பட்டு அதிமுக கிழக்கு மாவட்டம் சார்பில் திருக்கழுகுன்றத்தில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வளர்மதி திறந்து வைத்தார். தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைத்திட அதிமுக நிர்வாகிகளுக்கு கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதன் பேரில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருக்கழுகுன்றம் எம்ஜிஆர் சிலை அருகே பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வளர்மதி ரிப்பன் வெட்டு திறந்து வைத்து இளநீர், கூழ், மோர், பனநுங்கு, தர்பூசணி உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கும் வழங்கினார். கடலூரில் அதிமுக சார்பில் பழங்கள், குளிர்பானங்கள் கொண்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் MC சம்பத் திறந்து வைத்தார். கடலூர் மாநகராட்சி பகுதியில் அதிமுக சார்பில் பழங்கள், குளிர்பானங்கள் மற்றும் நீர்மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரிப்பழம், எலுமிச்சை சாறு, குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை பெண்கள், பொதுமக்கள், முதியோர்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து உதவிடும் வகையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் அதிமுக சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர். அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து உதவிடும் வகையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினார். உசிலம்பட்டி நகராட்சி குப்பை கிடங்கு அருகே குடிபோதையில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மேலப்புதூரைச் சேர்ந்தவர் பொன்னாங்கன் மகன் செல்வகுமார். இவருக்கு திருமணமாகி மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மகள்கள் இருவரும் வெளியூரில் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வர மனைவி ராஜேஸ்வரி வெள்ளிமலைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக உள்ளார். இந்த நிலையில் செல்வகுமார் பணிக்கு செல்லாமல் குடிபோதைக்கு அடிமையாகி உடல் பலவீனமானதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்தவர் பழைய உசிலம்பட்டி நகராட்சி குப்பை கிடங்கு அருகில் உள்ள பயன்படாமல் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் செல்வகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே PAP வாய்க்காலில் அழுகிய நிலையில் பெண் குழந்தை சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் அவினாசி பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள PAP வாய்க்காலில் அடையாளம் தெரியாத பெண் குழந்தையின் சடலம் ஒன்று கிடந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அழுகிய நிலையில் இருந்த பெண் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அழுகிய நிலையில் இருந்த பெண் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.